அப்போ உங்களோட கையில தான் இருக்குது. நான் என்ன மாதிரி வரணும் உங்களுக்கு முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. ஒவ்வொருவரும் நல்ல எல்லாரும் திறமையான ஆட்கள். உங்களோட திறமைகள் வெளிக்கொணரணும். உங்கள் ஊடாக நீங்க தான் ரோல் மாடல். மற்றவங்களுக்கான ரோல் மாடல் நீங்க தான். முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. முடியும் என்ற ஒரு சாதனையை படைச்சு சாருக்கும் அதிபருக்கும் உங்களுடைய பெருவேறுகளை அவங்களுக்கு கொடுக்கறது ஊடாக தான் அவங்களுக்கு அதுதான் ஒரு மன மகிழ்ச்சி. அவங்களுக்கு வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்க வர்ற பெருவேறு உங்கள்கிட்ட இருந்து வர பெருவேறுகள் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் ஆசிரியர்களுக்குரிய பெரிய ஒரு மதிப்பை நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு பிறகு அடுத்தடுத்த தங்கச்சியாக்கள் தம்பியாக்களுக்கு இந்த உதவி போய் கிடைக்கணும். அதுதான் மிக இந்த மக்களால் ஒன்றிணைந்து மீள்வாழ்வளிக்கும் திட்டம் தான் இந்த திட்டம். அப்ப மீள்வாழ்வடைக்க உங்களால மற்றவங்களுக்கும் அது போகணும். கல்வி சமூகம் உயர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த பூநகரி விக்னேஸ்வரா மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் கணித பாடத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எமது நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த கண்ணன் குடும்பத்தார் உங்களுக்கான இந்த நிதி உதவியை வழங்கி வைக்கின்றார்கள். சுசிலன் ஃபவுண்டேஷன் ஊடாக இந்த நிதியினை நல்ல முறையில் மாணவர்கள் சிறந்த பெருவேறுகளை அடைய வேண்டும். ஏனென்றால் கிளிநொச்சியிலிருந்து மிக தொலைவில் இந்த கிராமம் இருக்கின்றது. ஆனபடியால் இந்த பின்தங்கிய கிராமத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள். இந்த சரியான வகையில் மாணவர்கள் உங்களுடைய அடைவு மட்டத்தை ஆசிரியர் தெரிவித்தது போல எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல ஒரு பெறுபேறுகளை பெற்று ஒரு சிறந்த கல்விமான்களாக உருவாக வேண்டும் என்பதே இந்த குடும்பத்தாரின் அவாவாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய அந்த கல்வியை சிறந்த முறையில் பெற்றுக்கொண்டு நீங்களும் இதை போன்று ஏனைய மாணவர்களுக்காக நீங்கள் பல வழிகளில் உதவ வேண்டும் என்று இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு இந்த நிதியை வழங்கி வைத்துள்ள நெதர்லாந்தை சேர்ந்த கண்ணன் குடும்பத்தாருக்கு நாங்கள் எங்களுடைய சுசிலன் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் இந்த விக்னேஸ்வர மகா வித்தியாலய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மாணவர்கள் இதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த உதவிகள் வெறுமனே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நிதி இல்லை. ஒவ்வொருவரும் மிக கஷ்டப்பட்டே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த நிதியை பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக அவர்கள் உங்களுடைய கல்வியை மேம்படுத்த வேண்டும். உங்களில் வைத்திருக்கின்ற ஒரு புலம்பெயர்ந்து இருந்தாலும் தாயகத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு குறிக்கோளாகவே அவர்கள் கருதுகிறார்கள். அந்த இலக்கை நீங்கள் நோக்கி அவர்களுக்குரிய அந்த பெறுபேரை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டுமாக நெதர்லாந்து நாட்டில் வசிக்கும் கண்ணன் குடும்பத்தார் அவர்களுக்கு சுசிலன் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் எமது அனைத்து உத்தியோகத்தர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. பாடசாலை ஆசிரியர்கள், பெற்றோர், மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் நான் இந்த ஃபவுண்டேஷனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு உதவியை எங்களுக்கு தந்ததுக்கு. உண்மையில் நாங்கள் இந்த கிராமத்தை தெரிவு செய்தது ஏன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள், அதோட தனியார் கல்வி நிறுவனத்துக்கு போய் படிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற பிள்ளைகள், நிதி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்காகத்தான் தெரிவு செய்யறாங்க. உண்மையில இந்த பிள்ளைகளை பார்க்க பிள்ளைகள் எல்லாரும் பாஸ் பண்ணிக்கணும் போல கிடக்குது. இந்த அவ்வளோ ஆர்வமாக படிக்கணும். உண்மையில அதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரணும். வளமையில வாரது இந்த பள்ளிக்கூட ரிசல்ட்ஸ் வரணும். நாம இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நான் முதல் கேட்ட உடனே நான் பூனேரி விக்னேஸ்வராக்கு தான் போட வேணும் என்று சொன்னேன். ஏனென்றா எனக்கு உங்கள் மீது இது அன்பும், அதை விட உங்களோட அதிபர் மீது இந்த அதிபரை கிராங்கில் இருக்க எனக்கு புரியும். இந்த அன்பு காரணமாக கட்டாயம் உங்களுக்கு போட்டால் அது சால சிறப்பாக இருக்கும். அவன் நிதி 100க்கு 100% ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்ற வகையில் போட்டான். உண்மையில இந்த ஃபவுண்டேஷன் சுசீலன் சருக்கு நம்பிக்கை தெரிவித்துக் கொள்ளணும். ஏண்டா கேட்ட உடனே எந்த மறுப்பும் இல்லாமல் ரைட் நீங்கள் செய்யுங்கோ என்று விட்டார். மேலே இதை நெறிப்படுத்தி எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நம்பிக்கை, இந்த பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள், மாணவர்கள், அதிபர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நிதி வீணாக போகாது. ஏதோ ஒரு வகையில் பயனுள்ள வகையில் பிள்ளைகளுக்கு போய் சேருமென்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் பிள்ளைங்களுக்கு 63 ஸ்கூலில் இதை கொடுக்கலாம்னு யோசிச்சு கேட்க எந்த மனதில் முதலாவது உதித்த பள்ளிக்கூடம்
இதைத்தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த பாடசாலை சமூகம். அதுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இதை தொடர்ந்து மாணவர்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். மேலே வந்து எல்லோரும் நல்ல மெட்சில் பாஸ் பண்ணுவாங்க. கூட கிடைக்குது எல்லோரும் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அதுக்கு எல்லாமே